ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரோஜா செடியில் நல்லா அடுக்கு பூக்கள் பூக்கணுன்னா ரோஜா செடிக்கு மண்புழு எருவு எப்படி கொடுக்கறதுன்ட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த ரோஜா செடியில் நிறைய தளிர் இருக்குது. ஏற்கனவே பூலாம் பூத்துருக்கு. இந்த மொட்டு நம்ம கட் பண்ணிடணும். மொட்டு கட் பண்ணால் இப்போ இந்த பக்கம்லாம் மொட்டு நிறைய இருக்குது. இந்த பக்கம் மொட்டு வந்து நம்ம கட் பண்ணிடணும். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைனாலும் நீங்கள் மொட்டு கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நிறைய தளிர் போடும், அதிகமாக பூக்கள் வரும். மொட்டு நல்லா இருக்குன்னு பார்க்காம ஒரு பக்கம் பூக்க விட்டு ஒரு கிளையில் இன்னொரு கிளையில் பூக்க விடாமல் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நிறைய பிரான்ச்சஸ் வரும், நிறைய பூக்கள் இருக்கும் பிளான்ட்டில், ரோஜா செடியில். இப்போது ஏற்கனவே இந்த பக்கம் கூட பூத்துருக்கு. ஒரு கிளை பக்கம் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி வச்சா வேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த மொட்டு மட்டும் நான் நாளைக்கு கட் பண்ணிவிடுவேன். இப்போ டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னால் கட் பண்ண முடியல. ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா சாயங்காலம் நம்ம கட் பண்ணக்கூடாது, காலையில் தான் கட் பண்ணணும். இல்லை வெயில் டைமில், மதியம் டைமில் நீங்கள் பிரான்ச்சஸ் எதாவது கட் பண்ணுற மாதிரி இருந்தால், மொட்டு கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஒரு ரோஜா செடி வளர்க்கும்போது அப்பப்போ நம்ம எருவு மாற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். இதில் ஏற்கனவே நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர்லாம் நம்ம கொடுத்துருக்குறோம். வேப்ப எல்லாம் போட்டிருக்கேன் சாயிலுக்குள்ளே. அதாவது காஞ்ச சாணம் இருந்தால் போடுங்க. சப்போஸ் வெரைட்டி கிடச்சா கூட பரவாயில்ல, இல்லை மக்கின சாணம் இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் அந்த மாதிரி போட்டுட்டு சப்போஸ் சாணம் இருந்தால் காஞ்சி தான் இருக்கணும் சாணம். அது கூடவே நீங்கள் கொஞ்சமாக பாருங்கள் மண்புழு எருவு, அதாவது எந்த அளவுக்கு போடணுன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு பிடி அளவுக்கு நம்ம போடணும் பிளான்ட்டில். எப்படின்னாக்கா இப்போ நம்ம சாணம் வந்து காஞ்சதோ இல்லை மக்கந்தோ நீங்கள் போடுறீங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இருந்ததுன்னா மண்புழு எருவோடு நீங்கள் சேர்த்து போடுங்க, ரொம்ப நல்லது. போட்டுட்டு இப்போ ஏற்கனவே நான் சாயிலில் ரொம்ப நல்லா கலந்து வேப்ப இலையெல்லாம் போட்டதுனால மேலே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது மண். அதனால தான் நான் நடுவில் லேசாக தான் போட்டிருக்கேன், ரொம்ப கலரில். ஏன்னா ரொம்ப கலந்து விடணும்னா டைட்டாக இருந்ததுன்னா சாயில் நீங்கள் கலந்து விடுங்க. இது போல் நம்ம சாணத்தோடு நீங்கள் போடும்போது நல்ல மண்புழுலாம் அதிகமாகும். அதுக்காக தான். இல்லை வெஜிடபிள் கம்போஸ்ட் இருந்ததுன்னா அதோடவே சப்போஸ் மண்புழு எரு கிடச்சிருந்தா நீங்கள் சேர்த்து போடலாம். மண்புழு எரு தான் போட்டால் தான் இல்லை, போட்டால் நல்லது, அவ்வளோதான். மற்றபடி கிச்சன் வேஸ்ட்டில் கம்போஸ்ட் பண்ணி போடுங்க. அப்படி வெர்மி கம்போஸ்ட் நீங்கள் வீட்டில் செய்யணும் அப்படின்னா இது மண்புழு எரு சொல்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி மக்கின சாணமோ காஞ்ச சாணமோ எடுத்துக்கிட்டு நல்லா தூள் பண்ணிவிட்டு வெஜிடபிள் வேஸ்ட் அதில் போட்டு, அதாவது வெஜிடபிள் வேஸ்ட் கம்போஸ்ட் அதில் கலந்துட்டு ஒரு 50 days வச்சிங்கன்னா மண்புழு எருவாயிடும், வெர்மி கம்போஸ்ட்டு. அப்போ நீங்கள் அது கூட பயன்படுத்திக்கலாம் ரோஜா செடிக்கு. இப்போது இந்த ரோஜா செடி பாருங்கள், நல்லா அடுக்காக தான் பூத்துருக்கு பூவு. இந்த செடி கூட நம்ம போடலாம். நான் போடாத இருக்கிற செடிக்கெல்லாம் நான் போடுறேன். இப்போ நீங்கள் நல்லா ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போடலாம், இல்லைன்னா கையில் பிடிச்சி ஒரு பிடி அளவுக்கு மண்புழு எரு போடலாம் பிளான்ட்டுக்கு. இதே வெர்மி கம்போஸ்ட் வந்து மண்புழு எருவு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு, அதாவது நீங்கள் ஒரு நைட்டோ இல்லை 3 days தண்ணியில் ஊற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணணும். இது போல் நீங்கள் பண்ணிங்கன்னா ரோஜா செடியில் நிறைய பூக்கள் பூக்கும், பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.